ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிக்தியா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான கார்லிக் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூண்டு சாப்பாடு. இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்குமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. என் பையனோட ஃபேவரட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையே கிடையாது. இருந்தாலும் அப்பளத்தோடு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி நிறைய பூண்டை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான். இதுக்கு வேறு இன்க்ரீடியன்ஸே தேவையே கிடையாது. இதை வந்து நல்லா இந்த எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த பூண்டோட ஃப்ளேவர் ஃபுல்லாக எண்ணெயில் இறங்கி பூண்டு நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு பண்ணணும். அப்போ வீடே கம்மன் வாசம் தூக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவர். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்குமே லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பட் ஸ்கூலுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பண்ணுறதா இருந்தால் நெய்யை யூஸ் பண்ணாதீங்க. அது மதியம் சாப்பாடு ஆறினதுக்கப்புறம் அது வடபடன்னு ஒரு மாதிரி ஆயிடும். பட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா பூண்டு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம். சுட சாப்பாடு ஆட் பண்ணாலும் சரி, லெஃப்ட் ஓவர் சாப்பாடு ஆட் பண்ணாலும் சரி, போட்டு நல்லா கலரி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சாப்பாடு சூடு ஏறுற அளவுக்கு இந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக சாப்பாட்டில் இறங்குற அளவுக்கு கலரி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். சுட சாப்பிட்டு பாருங்கள். அப்பளம் ஒன்று வச்சு அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஈஸியாகவும் செய்யலாம். பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிஸ், லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. பட் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பூண்டே பிடிக்காதவங்க கூட ஈஸியாக சாப்பிடுவாங்க.